ராஜேந்திர அவர்கள். ஐயா பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தலைவன் பயங்கரமாக பேசியிருக்காப்புல, உணர்ச்சி பொங்க பேசியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காரு, விஜயை பார்த்து பயந்து போய் தான் தற்குறி அப்படின்லாம் சொல்கிறாங்க, அப்படின்னா மற்றவங்கள அறிவாளிகளா அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணன். நம்ம மனசு ஒரு கேள்வி கேட்டோம் பார்த்தீங்களா, அதான் அண்ணனும் கேட்டிருக்காரு. நேரம் நல்லா இருந்து அதிர்ஷ்டமும் நல்லா இருந்துட்டா அவ்வளோதாங்க, கொடுக்கறது ஃபுல்லாக கூறிய பிடிச்சிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாரு. இது உண்மைதான். இன்னைக்கு படித்தவங்க அதிகமாக இருக்க கட்சின்னு கேட்டால் எதை சொல்லுவீங்க? தற்கொலை கூட்டம்னு ஒரு கட்சியை சொல்கிறீங்களா, அவங்கள கை காட்டுவீங்களா? படிக்காதவங்க அவ்வளோ பேர் இருக்காங்களா அதில்? இல்லை படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்களா? இதை நான் எதனா சொன்னேனாக்கா என்ன அந்த கட்சிக்காரன் முத்திரை குத்துவீங்க. எனக்கு எதுக்கு? ஜஸ்ட்டு கேள்வியை கேட்டேன், உங்களை சிந்திக்க வைக்கிறது மட்டும் தான் ஏன் வேலை, நீங்கள் சிந்திச்சுக்கிங்க. நாகை, நாகூர் இந்த 2 பகுதிகள் சார்ந்த விஜய் அவர்கள் பயணம் செய்கிறத அறிவிச்சிருந்தாங்களே, அந்த பயணம் இன்னொரு நாளுக்கு மாற்றப்பட்டுருச்சுங்க, கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ கடைசி நேரத்தில் ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வேளாங்கண்ணிக்கு வராருன்ற விஷயம் முதல்ல தெரிஞ்சது பாருங்க. தாவக்கவனெல்லாம் கொடியோடு கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன பொடிசுங்க, அவ்வளோ பசங்க வந்து அந்த சர்ச் முழுக்க நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே திருப்பலிலாம் நடந்திருக்கும், திருப்பலி பிரார்த்தனைலாம். அதை எந்த அளவுக்கு பாதிப்படையை செய்ய வைக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கடவுள்கள் வாடுற இடமா பார்க்கப்பட்டு இருக்கு ஒரு தேவாலயமும். அங்கே போய் டிவிக்குன்னு கத்திக்கிட்டு இருந்தா கடுப்பாக இருக்காது? அங்கேருந்த மக்கள் முகசுடிப்புக்குள்ளானாங்க, என்னப்பா இந்த பசங்க இங்கே வந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதை விட்டு அங்கேயும் போயிட்டு ஆர்வ கொளற வேலை தான் காட்டக்கூடாது. ஒரு பக்கம் டிவிக்கு சார்ந்து விமர்சனம் முன்வைக்கப்படுதுன்னா அது சரியாக இருந்தால் அதை நம்ம பேசுகிறோம். இன்னொரு பக்கம் அவங்க செய்கிற தவறுகளையும் சுட்டி காட்டியே தீரணும். இதுவும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம்.